அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறது 12 நிமிஷத்தில் பட்ஜெட் கிச்சன் ஷாப்பிங் டிப்ஸ். எல்லோரும் கிச்சனுக்கு பொருள் வாங்குறப்போ அதிகமாக செலவாச்சேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சில சிம்பிள் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுனா தேவையானதை மட்டும் வாங்கிக்கிட்டு செலவை குறைச்சிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாமா? ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி லிஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும். எந்த மாதிரியான பொருள் தேவை, எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்னு எழுதினா அன்வான்டாக வாங்குறத நம்ம தவிர்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா அரிசி, பருப்பு, மசாலா பவுடர் எல்லாமே கிளியராக நோட் பண்ணிக்கிங்க. சப்போஸ் நமக்கு கடைக்கு போகணும் அப்படின்னம்னா நம்ம ஒரு மைண்ட் செட்டில் போயிருப்போம், நமக்கு எது தேவையோ அதை மறந்துட்டு வந்திருப்போம். அதனால் இந்த லிஸ்ட்டு எழுதிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நானும் ஒரு மாதத்துக்கு தேவையான அளவு எனக்கு எவ்வளோ குவான்டிட்டி 1 மந்த்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு நான் லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த லிஸ்ட்டை நான் அப்படியே எங்கள் ஹஸ்பண்டுக்கிட்ட கொடுத்து விட்டேன் அப்படின்னா அவர் எல்லா பொருளும் வாங்கிட்டு கொடுத்துருவார். ஸோ எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அவர்கிட்ட நான் கொடுத்துட்டேன். நான் லிஸ்ட்டு எழுதி கொடுத்த மாதிரி எல்லா பொருளுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வர்றது பெருசு கிடையாது விஷயம். அதை நம்ம ப்ராப்பராக எடுத்து வைக்கணும். ஸோ எந்த பொருளை எந்த மாதிரி வைக்கணும் அப்படிங்கிறத நான் இதில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்போஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க, அதாவது மளிகை சாமானை வாங்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பல்க் குவான்டிட்டியில் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு மணி கொஞ்சம் சேவ் ஆகும். அதே மாதிரி சில லோக்கல் பிராண்ட்ஸுமே வாங்கிக்கலாம். இப்போ லோக்கலில் வாங்குகிற பிராண்டுமே நிறைய நல்லாயிருக்கும். இந்த கடைகள்லாம் லூஸில் கொடுப்பாங்க இல்லையா? நான் பட்டை, அதே மாதிரி இந்த சீரகம், இந்த ரவையெல்லாம் லூஸில் தான் வாங்கிக்குவேன். ஆனால் இந்த வாட்டி ரவை லூஸில் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி லூஸில் வாங்க பொழுது, அதாவது ரீட்டெயிலாக வாங்கும் பொழுது கடைக்காரவங்க கிட்டேருந்து அவங்க ஒரு பிளாஸ்டிக் கவரில் கட்டி தருவாங்க இல்லையா? அந்த மாதிரி வாங்கும் பொழுது நமக்கு இன்னுமே மணி சேவ் ஆகும். அந்த பொருளும் ஓரளவுக்கு குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் பிராண்டடாக போகணும் அப்படின்னம்னா அது ஒரு ரேட் வந்துடும் தனியாக. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் லோக்கல் ஐட்டம்ஸும் நம்ம மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு கொஞ்சம் மணி சேவாக இருக்கும். இதில் இருக்கிற எல்லா பொருளுமே பார்த்திங்க அப்படின்னா வெளியில் வச்சு ஸ்டோர் பண்ணுறது தான். ஆனால் இந்த சுண்டல் மட்டும் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். ஏன்னா நான் நிறைய வாட்டி வாங்கிட்டேன். வெளியில் வச்சேன் அப்படின்னா பூச்சி பிடிச்சிருது, இந்த செல்லெல்லாம் வந்துடுது. அதனால் இதை அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு பல்காக வாங்குறதுல இந்த கோதுமை மாவு பல்கான்னு சொல்லிட்டு இவ்வளோண்டு பேக்கெட் கட்டுறேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நாங்கள் கோதுமை மாவு எப்பொழுதுமே ரேஷன் கடையில் கோதுமை போடுவாங்க இல்லையா? அதுதான் க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ கொஞ்சம் மழையாக இருக்கனால கோதுமை அரைக்க முடியல. வீட்டில் அரைச்சி வச்சிருந்த மாவும் காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது வாங்கினது. இது வாங்கினாலுமே ஆஃபரில் பார்த்து தான் வாங்கினது. இது 1+1 ஆஃபர், அதாவது 1 kg வாங்கினோம்னா இன்னொரு kg ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பேக்கிங்லேயே போட்டிருப்பாங்க, அந்த கவர்லேயே மேலே போட்டிருக்காங்க பாருங்களேன். 1 கிலோ வாங்கினா 1 கிலோ ஃப்ரீ. இந்த பேக்லேயே 2 கிலோ இருக்கும். இந்த 1 கிலோவோட ரேட் ஆக்சுவல் ரேட் பார்த்தீங்கன்னா 131 ருபீஸ் ஆகுது. ஆனால் 110 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. ஸோ இது 2 கிலோவாக இருக்கனால நமக்கு 110 ருபீஸ்க்கு கிடைச்சது. எனக்கு இது ஓகே, இது ஒரு மணி சேவாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வாங்கும் பொழுது இந்த மாதிரி ஆஃபர் இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கிங்க. ஆக்சுவலாக நான் அது ஓப்பன் பண்ணிவிட்டேன், உங்ககிட்ட காட்டணுமே அப்படிங்கிறதுக்காக தான் காட்டினேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இங்கே இருக்கிற மோஸ்ட்லி பொருட்கள் எல்லாமே நான் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் தான் போட்டு வச்சுக்குவேன். எதுவுமே டப்பாவில் ஸ்டோர் பண்ண மாட்டேன். இந்த மிளகாய் தூள் அந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் மட்டும் தான் பாட்டில்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். மற்றபடி பேக்கெட் பிரிக்காத ஐட்டம்ஸ் பூராமே ஏதாவது ஒரு ஆர்கனைசர்லையோ இல்லை கண்டெய்னர்லையோ இல்லை பேஸ்கெட்ஸ்லையோ நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஆனால் பட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக வெளியில் வைக்காதீங்க, அது சேஃப் கிடையாது. நான் மிளகாய் தூள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட மோஸ்ட்லி கிளாஸ் பாட்டில்ஸ் தான் இருக்குது. ஸோ இது கிளாஸ் பாட்டில் யூஸ் பண்ணுறதுனால ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா உள்ளே என்ன பொருள் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது விசிபிளாக தெரியும். ஒன்று இன்னொன்று எந்த அளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். தீரப்போகுது அப்படின்னு நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி இதில் இருக்குது. இது தீர்ந்ததுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு புதுசு போட்டுக்கலான்னு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டீ தூள். டீ தூள் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாக செலவாகும். அதுவும் நான் இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் தான் போட்டு வச்சுருக்கேன். இது 1/2 kg டீ தூள் பேக்கெட்டு. இது 1 kg கிடைக்கும் கடையில். நாங்கள் பாதி மட்டும்தான் வாங்கிக்குவோம். இது எங்களுக்கு ஒரு மாதம் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். 1 மந்த்து கரெக்டாக வரும். ஸோ இதுவும் ஓப்பன் பண்ணி போடலை. இப்போதைக்கு அப்படியே வச்சாச்சு, கண்டெய்னரில் வச்சுருவேன். இது ஓப்பன் பண்ணாலும் வெளியில் இருந்தால் ஒன்றும் ஆகாது. ஸோ டீ தூள் தானே, அதனால் அப்படியே வச்சுக்குவேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற பொருட்களை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒரு இதில் செல்லு வந்துருச்சு, பூச்சி வந்துருச்சு அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ஸ்ப்ரெட் ஆகும். அதுவும் மெயினாக இந்த ரவை ஐட்டம்ஸ்க்கெலாம், இந்த கோதுமை ரவை, இந்த வெள்ளை ரவை, இதுக்கெலாம் எவ்வளோதான் குவாலிட்டியாக நம்ம வாங்கி வச்சாலுமே
பூச்சின்னு ஒன்று வந்துருச்சு அப்படின்னா அது பக்கத்தில் இருக்கிறதுக்கு ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ வந்து அது மட்டும் பார்த்துக்குங்க. அதேமாதிரி இந்த மாவு ஐட்டம்ஸ்லாம் நான் கம்பு மாவு கோதுமை மாவில் இந்த மாதிரி பேக்கெட்லேருந்து வாங்கிக்குவேன். இது ஓப்பன் பண்ணாத வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் கண்டெய்னரில். சப்போஸ் நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு எனக்கு பாதி பேக்கெட் தான் வந்து தேவை அப்படின்னா மீதி யூஸ் பண்ணது போக மீதி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்குவேன். அப்புறம் இந்த கண்டெய்னரில் வந்து ஒரு சின்ன வந்து அட்டைப்பெட்டி வந்து வச்சுருக்கேன். இதில் வந்து சின்ன சின்ன பேக்கெட்ஸ் மட்டும் வந்து வச்சுக்கிறேன். ஸோ மிளகாய் தூள் வந்து அது காலியானதுக்கப்புறமேட்டுக்கு போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். மிளகாயுமே பார்த்திங்கன்னா வரமிளகாய் வாங்கி தான் நான் காய வச்சு அரைச்சி வச்சுக்குவேன். பட் மழையாக இருக்கனால அதுவும் வந்து வாங்க முடியல. ஸோ எமர்ஜென்சிக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிளகாய் தூள் வந்து வாங்கிட்டேன். இப்போ ஒன்று காட்டினேன் இல்லையா, இமயம் சில்லி 65 மசாலான்னு சொல்லிட்டு, இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. நாங்கள் ஒரு வாட்டி வந்து பர்சனலாக அது எப்போயோ ஒரு வாட்டி வந்து அது அந்த மசாலா போட்டு டேஸ்ட் பார்த்துருக்கோம். அதனால் வந்து சாம்பிளுக்கு வாங்கி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். பட் எப்படி இருக்கும் என்னெல்லாம் வந்து தெரியல. நீங்கள் அந்த மசாலா யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து மல்லித்தூளும் அதே மாதிரி நாங்கள் மல்லி வாங்கி அதை கழுவி காய வச்சு அரைச்சி தான் வந்து மில்லில் கொடுத்து வச்சுக்கோம். இது நல்லா வந்து ஃபைன் பவுடராக வந்து மில்லில் வந்து அரைச்சி தருவாங்க. பட் நம்ம எந்த பிராண்டில் வந்து வெளியில் வாங்கினோம்னாலுமே அது வந்து ஒரு மாதிரி தவிடு மாதிரி தான் இருக்குது. எங்களுக்கு பிடிக்கல. மழையாக இருக்கனால அதை வந்து வாங்கி அரைக்க முடியல. ஸோ எமர்ஜென்சிக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பேக்கெட் மட்டும் வாங்கி வச்சாச்சு. அதே மாதிரி மிளகும் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு லோக்கல் பிராண்டு தான். இது வந்து ரொம்ப பாப்புலராக என்ன எதுலாம் எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இது எங்கள் ஊரில் பார்த்ததில்ல. அதனால் இது வந்து லோக்கல் பிராண்டுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து வாங்கிக்குவோம். இது கொஞ்சம் சீப்பாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு நல்ல பெரிய கடைக்கு போனோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். நம்ம சின்னதாக ஸ்டோர் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு வந்து இனிமேல் மணி சேவிங்ஸாக இருக்கும். ஸோ நான் வந்து மிளகு வந்து முழு மிளகும் வந்து வச்சுருக்கேன். அது வந்து கசாயம் எதுக்காக வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து மிளகு தூளும் வந்து அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னம்னா சப்போஸ் வந்து ஆம்லெட்டுக்கு குழம்புக்கு போடுறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 பாட்டில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ சின்ன சின்ன பேக்கெட்ஸ்லாம் வந்து நான் இந்த மாதிரி கண்டெய்னரில் வந்து வச்சுக்கிட்டேன். இப்படி வைக்கும் பொழுது நம்ம எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இன்னொன்று வந்து இந்த பாக்ஸில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரியும். அதனால தான். அதே மாதிரி சீரகம் வந்து கொஞ்சம் எங்கள் வீட்டில் அதிகமாக வந்து செலவாகும். அதனால் நாங்கள் வந்து ஒரு கடையில் வந்து லோக்கலாக தான் வந்து வாங்கிக்குவோம். அப்புறம் வெந்தயம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்ம ரேஷன் கடையில் வந்து கொடுக்குவாங்க. அங்கேயே வந்து வாங்கிக்குவோம். அதனால் வந்து கடையில் வாங்கணும் அப்படின்ட்டு இருக்காது. ஸோ அங்கே வாங்குறதே வந்து போதுமானதாக இருக்கும். ஆல்ரெடி வந்து வெந்தயம் பாட்டிலில் இருக்குது. அதனால் அதை மட்டும் பேக்கெட்டை பிரிக்காமல் அதில் வந்து வச்சாச்சு. இது காலியானதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலான்னு வச்சுருக்கேன். சோம்பும் அதே மாதிரி தான் லோக்கல் ஐட்டம்ஸ். என்னடா லோக்கல் ஐட்டம்ஸாக சொல்கிறேன் அப்படின்னு வந்து நினைக்க வேண்டாம். சில பேர் வந்து நினச்சிக்குவாங்க பெரிய கடைக்கு போனோம்னா தான் அந்த நல்லாயிருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்லாம் வந்து நினச்சிக்குவாங்க. சின்ன கடைக்கெலாம் போனால் வந்து ஹெல்த்தியாக இருக்காது, அவ்வளோ வந்து குவாலிட்டியாக இருக்காது அப்படின்லாம் வந்து நினைப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்லாம் கிடையாது. காசு கம்மியாக இருந்ததுன்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும் அப்படின்லாம் கிடையாது. ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியாக நமக்கு கிடைக்கும். வேணா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மெக்ரோனியெல்லாம் பார்த்திங்கன்னா எப்பயாவது தான் வந்து வாங்கும்பொழுது ஒரு 1/2 கிலோ வந்து வாங்கி வச்சுக்கிறது. ஏன்னா நம்ம ஃபேமிலிக்கு 1/2 கிலோ ஒரு நேரத்துக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ எப்பயாச்சும் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 1.5 மாதத்துக்கு ஒரு வாட்டி இதெல்லாம் அன்ஹெல்த்தியாக அப்படின்னாலுமே வந்து சாப்பிடாமல் இருக்கவும் முடியல. ஸோ வந்து வாங்கி வச்சுக்குவோம். அதே மாதிரி பட்டையும் பார்த்திங்க அப்படின்னா எமர்ஜென்சிக்கு வந்து வாங்கி வச்சாச்சு. ஆயில் வந்து நாங்கள் கொஞ்சம் பல்காக தான் வந்து வாங்குவோம். ஆனால் வந்து இந்த வாட்டி ரேஷனில் கொடுத்த ஆயில் ஒரு பேக்கெட் இருந்துச்சு. அதனால் வந்து கம்மியாக வந்து வாங்கியாச்சு. ஸோ இவ்வளோ தான். இப்படி தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம பல்காக ஒரு பொருள் வாங்கும் பொழுது ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா எக்ஸ்பைரி டேட் வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா நம்ம கொஞ்சம் பல்காக வாங்குகிறோம் அப்படின்னம்னா அது வந்து எக்ஸ்பைரி டேட் பார்த்து வச்சோம் அப்படின்னம்னா தான் அது வந்து ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் கவனமாக வந்து பார்த்து வாங்கிக்கிங்க. நாங்கள் வந்து பல்காக வாங்குறதுல வந்து ஒரு பொருள் என்னென்னா இந்த சேமியா பேக்கெட். இது வந்து நாங்கள் கொஞ்சம் பல்காக தான் வந்து வாங்கிக்குவோம். ஸோ ஒரு பேக்கெட்டாக வந்து வாங்கிக்குவோம். அதில் வந்து 20 பேக்கெட்ஸ் வந்து இருக்கும். ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு 2 மாதத்துக்கு பக்கமே வந்து வரும். இதுலேயும் டேட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 மாதம் வருது அப்படிங்கும் பொழுது டேட்டு பார்த்துக்கோங்க. டேட்டு வந்து சிலப்போ வந்து மேலே வந்து போட்டிருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பைரி மந்த் வந்து கிளியராக வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா அது வந்து மேனுஃபேக்சரிங் டேட்டாக தான் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து செக் பண்ணிக்கிங்க. தெரியாதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் இது வந்து நான் சொன்னேன். ஏன்னா இது தனியாக ஒரு பேக்கெட் வாங்கினீங்கனாலே 21 rupees வந்து வந்துடும். இதில் வந்து 20 பேக்கெட்ஸ் இருக்கும் இந்த ஒரு பையில். ஸோ அதனால் நாங்கள் வந்து இப்படி தான் வந்து வாங்கும்பொழுது எங்களுக்கு கொஞ்சம் வந்து மணி சேவிங்காக இருக்கும். ஸோ இது வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா இது
ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸ்க்கே வந்து எங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த சேமியா பேக்கெட்டு. அப்பப்போ உப்புமாவாக போட்டு தள்ள வேண்டியதாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரொவிஷன்ஸை எந்த மாதிரி கண்டெய்னரில் போடலாம் அப்படின்னா, நான் ஒரு 3 டைப்பாக கண்டெய்னர் வந்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெரிய பாட்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறது இந்த உளுந்து, இந்த பொட்டுக்கடலையெல்லாம் இதில் போட்டு வச்சோம் அப்படின்னம்னா இந்த நமுத்து போகாமல் நல்லா கிறிஸ்பியாக அப்படியே வந்து இருக்கும். அப்புறம் பருப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் கொஞ்சம் பெரிய பாட்டில்ஸில் வந்து போட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா சமையலுக்கு. அதனால் நான் வந்து பெரிய பாட்டிலில் போட்டிருக்கேன். அடுத்து இந்த சின்ன கண்ணாடி பாட்டில் இதில் வந்து கொஞ்சம் ரேராக யூஸ் பண்ணுறது, அதாவது கம்மி குவான்டிட்டியில் யூஸ் பண்ணுறது இந்த மிளகு, சீரகம், வெந்தயம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த ஒரு ஜாடியில் பார்த்திங்கன்னா வரமிளகாய் வந்து போட்டு வச்சுருக்கேன். இதே மாதிரி பாட்டில்ஸு ஜாடிலாம் வாங்கி தான் வைக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்லலை. நான் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற பொருளுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறதுக்கு கை வசதிக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் நம்ம பல்காக வாங்குறதுல ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அரிசி சிப்பம் தான். ஏன்னா அரிசியோட ரேட் இப்போ வந்து எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ ஹையாக போகுதுன்ட்டு. ஸோ வந்து இந்த மாதிரி 25 கிலோ சிப்பமாக வாங்கிட்டோம் அப்படின்னம்னா 1 கேஜி வந்து நமக்கு ஃப்ரீ 26 கிலோவாக வந்து கிடைக்கும். அந்த 1 கேஜியோட அமௌண்ட் வந்து நமக்கு வந்து சேவிங்ஸ் மாதிரி தான். நம்ம லூஸில் போய் வாங்கணும் அப்படின்னம்னா போடுற 1 கிலோ வந்து ஒரு 70 ருபீஸ்னால் அந்த 70 ருபீஸ் தான் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது இந்த மாதிரி பல்காக வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா நமக்கு ஒரு மணி சேவிங்காக இருக்கும். இது எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ்க்கு பக்கமே வந்து இந்த ஒரு மூட்டை வந்து வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேவையானதை மட்டும் வாங்குங்க, ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், வேஸ்டேஜ் வந்து அவாய்ட் பண்ணிக்கிங்க. இதே போல் இன்னும் யூஸ்ஃபுல்லான கிச்சன் ஹேக்ஸ்க்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இன்ஷால்லா. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காதீங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.